நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லணும், நான் போனேன்னா அந்த வேலையை முடிச்சிருவேன், எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை. நான் சென்றால், இஃப் ஐ கோ, வேர்பை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸ்பீக் அப்படிங்கிற வேர்ப் அப்ளை பண்ணுங்கள். அவர்கள் பேசினால், இஃப் தே ஸ்பீக். நான் சென்றால், இஃப் ஐ கோ, அந்த வேலை, த ஒர்க், முடிப்பேன், இனிமேல் முடிப்பேன். அப்போ வில் கம்ப்ளீட், ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். இஃப் ஐ கோ, ஐ வில் கம்ப்ளீட் த ஒர்க். நான் போனேன்னா நான் அந்த வேலையை முடிப்பேன். ஓகே. இஃப் தே ஸ்பீக், த காலேஜ் பிரின்சிபல் வில் அட்டெண்ட் த மீட்டிங். அவங்க பேசுனாங்கன்னா பிரின்சிபல் மீட்டிங் அட்டன் பண்ணுவார். ஓகே, ஒரு மாடல். இப்போ இதை சொல்லுங்கள். அவர் கேட்டால் அவருடைய அப்பா கொடுப்பார். அவர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஹீ. கேட்குறதுக்கு ஆஸ்க். ஓகே. கொடுக்கறதுக்கு கிவ். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இஃப் he asks, his father will give. இந்த he asks இருக்கு பாருங்க, வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கு பாருங்க. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர முக்கியமான ரூல். இஃப் he asks, his father will give. உனக்கு தெரிந்தால் நீ அனைத்தையும் எடுத்துக்கொள்வாய். இது எப்படி சொல்கிறது? உனக்குங்கிறதுக்கு யூ. இஃப் யூ நோ, யூ வில் டேக் எவ்ரிதிங். இதுலேயும் இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வருது பாருங்க, யூ வில் டேக். இந்த வில் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சரை குறிக்குது. இஃப் ஐ கோ, ஐ வில் கம்ப்ளீட் த ஒர்க். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஐ டு நாட் நீட் எனி ஹெல்ப். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தமிழ் வழி இங்கிலீஷ் சேனலில் இருக்குது. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் கொடுத்து அந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.